ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஜய் பற்றி அவருடைய அரசியல் பயணத்தை பற்றி ஒருத்தர் டார்கெட் பண்ணணும், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினரோ சீமானோ ஏதோ குறை சொல்லணும் அப்படின்னா முதல்ல அவரை செய்தியாளர்களை சந்திக்க சொல்லுங்கள், பயம் இல்லாமல் பேச சொல்லுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் மேலே அந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பாங்க. இப்போ அதற்கு பதில் அளிக்கும் விதமாக விஜய் செய்தியாளர்கள் சந்திச்சிருக்காரு. அரசியல் பற்றி பேசலை அப்படின்னாலுமே முதன்முறையாக பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்குள்ளே என்ட்ரி கொடுத்த பிறகு செய்தியாளர்கள் சந்தித்து பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி என்னதான் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்திருந்தாலுமே கூட செந்தில் பாலாஜிக்கு வந்த உடனே எப்படி அவ்வளோ சப்போர்ட் கிடைக்குது, அவரால் எப்படி அவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுது அப்படின்னா இந்த ஒரு ரீசனால தான். ராஜினாமா பண்ணுறதுக்கு முன்னாடி கூட சில விஷயங்களை செந்தில் பாலாஜி பண்ணியிருக்காரு. அதுதான் அவருக்கு ஷார்ட் பீரியடில் இந்த அளவுக்கு ஒரு ஹைப் கொடுக்குது. அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல தமிழ் திரை உலகத்தில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 2வது வருஷத்தில் அவர் பயணித்து வந்துட்டுருக்காரு. முதல் அரசியல் மாநாடை விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் கடந்த வருஷம் அக்டோபரில் நடத்தினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் எதிர் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறதுக்காக தயாராகி வந்துட்டுருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி வியூகங்களை வகுத்துட்ருக்காரு. தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள், புதிய நிர்வாகிகள்லாம் நியமிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாரு. இன்னொரு புறம் திமுக, பாஜக இந்த மாதிரி கட்சியினரை நேரடியாக தாக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா கோவையில் பூத் கமிட்டி மாநாடு விஜய் நடத்தினார். அந்த மாதிரி மதுரை விமான நிலையத்துக்கு விஜய் வந்திருக்காரு. அவர் வரார் அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே எக்கச்சக்கமான பேர் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் விமான நிலையத்தில் குவிஞ்சிருந்தாங்க. அப்போ செய்தியாளர்களை சந்தித்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மதுரை விமான நிலையத்தில் தோழர்கள், தோழிகள் அப்படின்னு நிறைய பேர் இருந்தீங்க, எனக்காக காத்திருந்தீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றிகள். இன்றைக்கி நான் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புக்காக கொடைக்கானலுக்கு போகிறேன். கூடிய விரைவில் மதுரை மண்ணிற்கு கட்சி சார்பாக வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்தித்து பேசுகிறேன். நான் என்னுடைய வேலையை பார்க்க போகிறேன். அதேமாதிரி நீங்களும் பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்க. என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாரும் வர வேணாம். அதே போல் வாகனத்தில் போகிறப்ப வேகமாக போகிறதையோ இல்லை ஹெல்மெட் அணியாமல் போகிறதையோ பண்ணாதீங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசியிருக்காரு. அடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா, உச்சநீதிமன்ற நிபந்தனைக்கு உட்பட்டு செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் ராஜினாமாவுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் 27ஆம் தேதி கோவையில் துணை முதல்வர் உதயநிதி கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறதுக்காக ஏப்ரல் 26ஆம் தேதி சென்னையிலிருந்து கோவைக்கு போனார் செந்தில் பாலாஜி. 26ஆம் தேதி மதியம் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் செயலாளர் அலுவலகத்துக்கு போயிட்டு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் எழுதி கொடுத்துருக்காரு. ஆனால் அதற்கு சில நாட்களுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி செஞ்ச சில விஷயம் திமுக வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி தான் ராஜினாமா பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்த பிறகுமே கூட தாங்கிட்ட இருந்த மின்சாரத்துறை, டாஸ்மாக் சம்பந்தமாகவும் வேறு அமைச்சர்களின் துறைகள் சம்பந்தமாகவும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த இடம் மாறுதல் கோரிக்கை, மனுக்கள் எதெல்லாம் நிலுவையில் இருந்துச்சோ அதை பற்றி விசாரிச்சிருக்காரு. அப்படி நிலுவையில் இருந்த தன்னுடைய துறை சம்பந்தமான விஷயங்களை சக அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட துறை விஷயங்களையுமே அவங்கக்கிட்ட பேசி முடித்து கொடுத்துட்டு தான் செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையிலேருந்து தன்னை சந்திக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்டையும் உதவியாளர்கள்கிட்டையும் ஏதாச்சும் செய்யணுமா, நீங்கள் கொடுத்த கோரிக்கை ஏதாச்சும் பாக்கி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இடம் மாறுதல் உள்ளிட்ட நிலுவையில் இருந்த நிர்வாக ரீதியான சின்ன சின்ன விஷயங்களையுமே முடிச்சு கொடுத்துருக்காரு. நிர்வாக ரீதியாக அது சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே கூட அது கோரிக்கையை வச்சவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ராஜினாமா பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வேலையை முடிச்சு கொடுத்துருக்காரு. நல்ல பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சு அவங்களாம் விட்டுருப்பாங்க. திமுக அரசில் பல்வேறு அமைச்சர்கள் இருக்காங்க. கட்சிக்காரர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள், ஏன் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை கூட பல அமைச்சர்கள் இது வரைக்கும் நிறைவேற்றினது கிடையாது. கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி பாமக எம்எல்ஏவான அருள் கூட என்ன சொல்லியிருப்பார்னா, அனைத்து அமைச்சர்களும் தங்களோட மனசாட்சியை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் நியாயமான கோரிக்கைகளை இது வரைக்கும் எதை நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கடிதம் எழுதினார். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறப்ப செந்தில் பாலாஜி வேறு கட்சியில் அதிமுகலேருந்து திமுக வந்திருந்தாலுமே கூட அவர் ராஜினாமா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிலுவையில் இருந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தது தான் திமுகவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இன்னொரு புறம் தான் போன இடத்துலலாம் உடனே செந்தில் பாலாஜிக்கு அவ்வளோ சப்போர்ட் ஏன் கிடைக்கிது அப்படின்னா, இந்த மாதிரி நிர்வாக ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து அவர் கவனிச்சுக்கிறதுனால தான் இந்தளவுக்கு அவருக்கு மக்கள் கூட்டம் சப்போர்ட், கட்சி ரீதியாகவும் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி.